மகாவதார் பாபாஜி குகையில் மறைந்த அதிசய சக்தி. ஒரு நாள் பாபாஜி தனது சீடர்களுடன் ஒரு குகைக்குள் சென்றார். அந்த குகை இருளும் சிங்கப்புழலும் சூழல் கொண்டது. எவரும் அங்கு எளிதில் நுழைய முடியாது. சீடர்கள் அச்சம் கலந்த மனதில், இந்த குகை கடந்து நாம் செல்ல முடியுமா? பாபாஜி புன்னகையுடன் சொன்னார், உங்கள் மனம் பயம் இல்லாமல் இருந்தால் எந்த இருளும் உங்களை தடுப்பதில்லை. அவர் கைகளை உயர்த்தி தியானம் செய்த போது குகையின் மக்குள் திடீரென ஒளி வெளிப்பட்டு பாதையை காட்டியது. சீடர்கள் அப்போ உள்ளே சொன்னனர், பாபாஜியின் சக்தி மட்டுமல்ல, அது நம்பிக்கையையும் மன அமைதியையும் வழங்கியது. இந்த சம்பவம் காட்டியது, பாபாஜியின் அருள் கடுமையான சூழலிலும் நேரடியாக அனுபவிக்கப்படுகிறது. ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமா. மகாவதார் பாபாஜி கடலில் நடந்த அதிசய நிகழ்வு. ஒரு நாள் பாபாஜியின் சில சீடர்கள் கடலோரத்தில் தியானம் செய்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் கடல் பெருவெள்ளமாக எழுந்து அவர்கள் உயிர் பிழைக்க முடியாத நிலைக்கு வந்தது. சீடர்கள் பாபாஜியிடம் குரல் கொடுத்தனர், பாபாஜி, கடல் எங்களை விழுங்கப் போகிறது. அந்த தருணத்தில் பாபாஜி தியானத்தில் கண்களை திறந்து கைகளை உயர்த்தினார். அதிசயமாக கடலின் அலைகள் மெல்ல அமைதியானது. அவரது கண்களிலிருந்து வெளிச்சம் பரவி கடல் நீர் ஒளிர்ந்து நின்றது. பாபாஜி மெதுவாக சொன்னார், இயற்கையும் மனமும் ஒன்றே. மனம் அமைதியானால் இயற்கையும் அமைதியாகும். அந்த நாளிலிருந்து அந்த சீடர்கள் ஆன்மீக தியானத்தின் சக்தியை ஆழமாக உணர்ந்தனர். அவர்களுக்கு பாபாஜியின் அருள் ஒரு உயிர்நாடியாக மாறியது. ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நாமா. பாபாஜியின் போதனைகளின் உண்மையான உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக மகாவதார் பாபாஜி மனிதனின் மனதை மாற்றிய அதிசயம். ஒரு நாள் பாபாஜியின் சீடர்களில் ஒருவர் மிகுந்த கோபத்திலும் துக்கத்திலும் இருந்தார். அவருடைய மனம் கலங்கி இருந்தது. தியானம் செய்ய முடியவில்லை, அமைதி காண முடியவில்லை. அந்த நாளில் பாபாஜி அமைதியாக அவரின் முன் வந்தார். எதுவும் பேசாமல் அவரின் மார்பில் கை வைத்தார். அந்த தருணத்தில் அந்த சீடரின் உடலில் ஒரு மின்சாரம் போல ஒளி பாய்ந்தது. கண்களில் நீர் வந்தது. அவரது மனம் அமைதியானது. பாபாஜி மெதுவாக சொன்னார், கோபம் உன் சக்தியை எரிக்கிறது, அன்பு அதை ஒளியாக மாற்றும். அந்த சீடர் அந்த நொடியிலிருந்தே மாறினார். அவர் பிறருக்கு அன்பாக பேசத் தொடங்கினார். தியானத்தில் ஆழ்ந்தார். மனதில் இருந்த இருள் மறைந்து ஒளி பிறந்தது. பின்னர் அவர் கூறினார், பாபாஜி எனக்கு அதிசயம் காட்டவில்லை, அவர் எனக்குள் இருந்த மனிதனை காட்டினார். இந்த சம்பவம் காட்டியது, பாபாஜியின் அதிசயம் வெளியில் அல்ல, மனத்தையும் உயிரையும் மாற்றும் உள்ளார்ந்த அருள் தான் உண்மையான அதிசயம். ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமா. மகாவதார் பாபாஜி தியானம் மூலம் விடுதலை மற்றும் அறிவுரை. ஒரு நாள் பாபாஜி ஒரு குழுவான மக்கள் மற்றும் சீடர்களை சந்தித்து பேசினார். அவர்களிடம் இருந்த கேள்வி இது, மனதில் கலக்கம் நிறைந்தது, வாழ்க்கை சிக்கலானது, நான் எப்படி அமைதி அடைவேன்? பாபாஜி அமைதியாக சொன்னார், முதலில் உன் மனத்தை கவனியுங்கள். உன் உள்ளம் எப்போதும் ஒளியும் அமைதியுமாக இருக்க வேண்டும். அப்படி செய்யும் வழி தியானம் அவர் விளக்கினார். 1. உடல் அமைதி. முதலில் உடல் நிம்மதி வேண்டும். ஓய்வெடுக்கவும் நேர்மையாக உட்காரவும். 2. கவனம். மனதை ஒரே விஷயத்தில் கவனித்து அலைவரிசைகளை ஒழிக்கவும். 3. ஆழமான மூச்சு. மூச்சை மெதுவாக ஆழமாக எடுத்தால் மன அமைதி விரைவாக வரும். 4. அறிவுரை, தியானத்தில் உண்டாகும் அமைதியை தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள். கோபம், பயம், மனசாட்சி இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள். பாபாஜி கூறினார், மனதை கட்டுப்படுத்தியவனே வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியும். உன் உள்ளத்தில் ஒளி பிறக்கும் போது உலகிலும் ஒளி பிறக்கும். அவர் சீடர்களுக்கு தொடர்ந்து சொன்னார், தியானம் உன்னை வேதனை, பயம், கோபம் போன்ற மனசார்புகளை விட விடுதலை செய்யும். அது உன் அறிவையும் உள்ளார்ந்த சக்தியையும் அதிகரிக்கும். சீடர்கள் சொன்னனர், பாபாஜியின் சொல்லும் தியான நடைமுறை எங்கள் மனங்களை மாற்றியது. நம்முள் ஒளி பிறந்தது, வாழ்க்கை எளிமையாகி அமைதியானது. சுருக்கம், தியானம் அஷி மன அமைதி பிளஸ் அறிவு பிளஸ் விடுதலை. பாபாஜி சொல்லியது மனத்தில் ஒளி பிறப்பது மட்டுமல்ல, அது உலகத்தையும் மாற்றும் சக்தி. ஜெய் ஓம் கிரியா
பாபாஜி நமா.